நேற்று நடந்த ஹேப்பனிங்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துடலாமா. இன்றைக்கி வந்து நாள் கொஞ்சம் லேசியாக ஆரம்பிச்சுது. ஏன்னா நான் முடிவு பண்ணிட்டேன் நாளையிலேருந்து கடகடன்னு சீக்கிரம் எழுந்திரிக்கணும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருந்தேன். அதுக்கப்புறம் எழுந்தோடனே இந்த லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இதெல்லாம் வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த லஞ்ச் பாக்ஸில் இருக்க ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு காஃபி வச்சு சூடாக எப்பயும் போல் குடிச்சிடலான்னு. எப்பயுமே இந்த சில்வர் பாத்திரம் வாங்கினீங்கன்னா, நானும் யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்ட டிப்ஸு தான். சில்வர் பாத்திரம் வாங்கினீங்கன்னா அது ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டிக்கர் அது வந்து ரிமூவே ஆகாது. லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா டக்குன்னு ரிமூவ் ஆகிடும். அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டை ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் தான். ஃபஸ்ட்டு ரசம், அதுக்கப்புறம் சாதம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் அடுப்பில் வந்து மட்டன் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் வீக் சண்டே நம்ம எதுவும் நான்வெஜ் செய்யலை. சேமஸ் இந்த வீக்கும் வந்து கல்யாணத்துக்கு போகிறோம். அடுத்த வாரமும் அமாவாசை. ஸோ தொடர்ந்து 3 வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் செய்ய போகிறதில்ல. ஸோ மட்டன் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னு பெரிய பாப்பா கேட்டால் அவளுக்காக மட்டன் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சாச்சு. மட்டன் வாங்கி குழம்பு வச்சாதாங்க எனக்கு அந்த மட்டன் சாப்பிட்ட ஃபீலே இருக்கும். ஏன்னா குழம்பு வச்சு காலையில் மதியம் அப்படின்ட்டு சாதம், இட்லி, தோசைன்னு சாப்பிட்டா இந்த பிரியாணிலாம் எனக்கு செட் ஆகாது. அது என்னமோ தெரியல. மட்டன் வாங்கிட்டு வந்ததுனால காலையில் இட்லி ஊற்றியாச்சு. குழம்பு நல்லா சுட சுட கொதிக்கிறப்ப இட்லியும் சூடாக எடுத்து வச்சு அதுக்கு மேலே வந்து குழம்பு ஊற்றி நல்லா சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி நான்வெஜ் செய்கிற டைமில் நான் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி சாப்பிட்றதுக்கு டைம் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துப்பேன். நார்மல் டேஸில் சாப்பிட்றதுக்கு டைம்லாம் பெருசாக எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேன். 5 நிமிஷத்தில் சாப்பிட்டு ஓடி வந்துடுவேன். ஆனால் இந்த மாதிரி டைமில் நிறுத்தி நிதானமாக சாப்பிட்ணுன்ட்டு கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா சாப்பிட்டு வருவேன். அப்படி தான் இன்றைக்கும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். பசங்க வண்டியில் வரும்போது சொல்லிட்டே வராங்க, அம்மா இன்றைக்கி தான் நாங்கள் உங்கள் கூட வருவோம், நாளையிலேருந்து நாங்கள் தனியாக போய்டுவோம், நீங்கள் தனியாக வருவீங்க, ஈவினிங் மட்டும் நம்ம ஒன்றா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் ஒரு 1.5 மாதம் பக்கம் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்களா. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி தான் பேக்ரவுண்டில் சவுண்டு வரும். அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது, அதனால தான் நீங்கள் எதை எடுத்துக்காதீங்க தப்பா. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் போய்ட்டு லாகின் பண்ணிவிட்டு டீ, அப்புறம் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி வந்து நட்ஸும் கிரேப்ஸும் கொடுத்துருந்தாங்க பிரசாதத்துக்கு. அதையுமே சாப்பிட்டுட்டு ஒர்க்கு கொஞ்சம் ஹெவி தாங்க. கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் கம்பெனி ஒர்க்கு நல்லா போயிட்டுருக்கு. டைமே கிடைக்க மாட்டேங்குது எதுக்குமே. ஆனால் இது நல்லாயிருக்கு. நமக்கு வேறு எது பற்றி யோசிக்கிறதுக்கு இல்லாமல் ஒர்க் பற்றி மட்டுமே யோசிச்சு நல்லா போயிட்டுருக்கு. அப்புறம் இன்றைக்கி வந்து வெனஸ்டேன்றதுனால வெஜிடபிள் பிரியாணி தான். மீல் மேக்கர், கேரட் பீன்ஸ்லாம் நிறையா போட்டு. என்ன ஒரு அதிசயம்னா, பிரியாணிக்கு பீட்ரூட் கொடுக்குற கம்பெனி எங்கள் கம்பெனியாக தான் இருக்கும். பிரியாணி பீட்ரூட் என்ன மாதிரியான காம்பினேஷன் தெரியல, பட் இங்கே இருக்கும். அது ஆனியன் ரைத்தா வச்சுட்டு கூட பீட்ரூட்டும் வச்சுருந்தாங்க. அதையுமே எல்லாமே சேர்த்து சாப்பிட்டாச்சு. ஹெல்தி தானே உடம்புக்கு. நம்ம காம்பினேஷன் வைஸ் பார்க்காம உடம்புக்கு எது நல்லது அப்படின்றத மட்டும் யோசித்து நல்லதை எடுத்துக்கலாம். பீட்ரூட் பொரியல் வச்சு சாப்பிட்டேன். இன்றைக்கி அன்னலக்ஷ்மி சாதம் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை. ஆனால் இந்த காம்பினேஷனை நம்ம மிஸ் பண்ணவே முடியாது இல்லையா. மாம்பழம் கட் பண்ணிவிட்டு வந்து தந்தாங்களா, அதனால் கொஞ்சம் தயிர் சாதமும் மாம்பழமும் சேர்த்து சாப்பிட்டு ஈவினிங் ஆஸ் யூஷுவல் ஒரு கப் ஆஃப் காஃபியோடு முடிச்சுட்டு ஈவினிங் கொஞ்சம் நான் சீக்கிரமாக வந்துட்டேன். அவங்க வரல, அதனால் நான் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருந்தேன். நான் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் அவங்க வண்டியில் வந்தாங்க. மார்னிங் நல்லா பிரைட்டாக போகிற ஃபேஸ் ஈவினிங் ஆனால் இந்த மாதிரி சொயின்னு ஆகிடும். அது ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா வேலை செய்கிறோம்ல. அவர் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க வந்துட்டாங்க. கொஞ்சம் தூரம் தான், கம்பெனிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்தேன். உடனே அவங்க வந்துட்டாங்க. என் பொண்ணு என்னை திட்டுறா, நாங்கள் தானே வரணும், நீங்கள் எதுக்கு அதுக்குள்ளே வந்தீங்க, நாங்கள் வந்து கூப்பிட்டு வந்திருப்போம்ல, நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன்ஸ் அவளோட ஹேர் ஸ்டைல் காமிக்கிறதுக்காக தான் கிட்ட காமிச்சேன். அவங்க சித்தி போட்டு விட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்தா. என்ன வேறு திட்டினா, உனக்கு இந்த மாதிரிலாம் போடவே தெரியல, அவங்க சங்கரி அம்மா அழகாக போடுறாங்க பாரு, நீ இதெல்லாம் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் பாக்கெட் வர வழியில் பால் பாக்கெட்டும் ப்ரெட் பாக்கெட் கேட்டாங்க. அதுவுமே வாங்கிக்கிட்டு அப்படியே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இது ப்ரௌன் ஷீட்லாம் போட்டு வச்சுருந்தார் தலைவர். அதெல்லாம் பேர் எழுதி கொடுத்துட்டு அப்புறம் யூனிஃபார்ம் இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் நேற்று போஸ்ட்டில் போட்ட மாதிரி யூனிஃபார்ம் எடுக்க 3000 தாங்க ஆச்சு, தைக்க 4000. ஒரு செட்டுக்கு 750 ரூபா பக்கம் வாங்கிட்டாங்க. அதிகம்தான், ஆனால் நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்களேன்ட்டு நானும் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இவங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு காசு அதிகமாக போயிடுச்சுன்னு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். வந்து செம தலைவலின்னு சொன்னனால தலைவர் ஒரு கப்பு டீ போட்டு கொடுத்தாரு. அப்படியே இந்த நாளை முடிச்சாச்சு. வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.